நிலைவாசல்ல நீங்க வைக்க வேண்டியது அப்படின்னா, குலதெய்வத்த வந்து கட்டி போடுறதோ கிடையாது. அதேமாரி கந்திஷ்டிக்காக நெறைய இந்த நிலைவாசலுக்கு அந்த நிலைவாசல்லயே அந்த மரத்திலேயே அடிச்சு தொங்க விடுவாங்க. ஆமா. அந்த மரத்தில் வந்து ஆணியே அடிக்கக்கூடாது. அந்த நிலவாசல்ல ஆணி ஆணியே அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. அந்த காலத்துல ஆணி அடிச்சுலாம் பண்ணதே கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிலைவாசலுக்கு மேல ஒரு செவுரு இருக்கும். அதுல வந்து கட்டி தொங்க விடுவாங்களே ஒழிஞ்சு, அந்த நிலைவாசல வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கலாம். நிலைவாசல் மேல் இருக்கிறது நம்மளுடைய லட்சுமி தாயார். அந்த நிலவாசல் கீழ உள்ள வுட்டு வந்து நம்மளுடைய மூதேவி அப்படிம்பாங்க. லட்சுமி தாயாருடைய அக்கா. இந்த 2 பேரையும் தான் நம்ம மேலயும் கீழயும் வச்சிருப்போம். அதனால மேல இருக்கிற நிலைவாசலில் வந்து பூக்கள் அலங்காரம், மா இலைகள வைத்து அலங்கரிக்கிறது லட்சுமி தேவிக்கு அழகா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அவங்கள வந்து அவங்களுடைய தன்மையை நம்ம மங்களகரமாக மாற்றுவதற்காக, அந்த கீழ உள்ள இந்த ஜேஷ்டா தேவி அவங்கள வந்து ஃபுல்லா வந்து மஞ்சள், குங்குமம் போட்டு அவங்கள வந்து ரொம்ப மங்களகரமாக மாத்திக்கிறோம். கீழ் பகுதியில் கால் நம்ம வர்றதுனால, நம்ம கர்மாவை வந்து ஆக்டிவேட் பண்ற இடமும். அதனால அந்த கீழ் கால் பகுதி படுற இடத்த அந்த தாண்டும்போது, நம்மளுக்கு அதோடைய நெகட்டிவ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதில மஞ்சள், குங்குமம் தடவி அதுக்கு பூஜை பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோழி, கண்ணாடி வைத்த சோழி, கண்ணாடி பொருத்துதல் இந்த மாரி வைக்கும்போது உங்களுக்கு நிலவாசல் அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, நிலவாசல் இப்படி வச்சுட்டு மேல ஒரு கண்ணாடி பொருத்துன ஒரு ம். கலர் கண்ணாடிக்கு 2 பொருத்தப்பட்டவே இருக்கும்.